அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி, வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். நாம் இன்று பார்க்க இருக்கும் நட்சத்திர தாராபலன் மூல நட்சத்திரத்துக்கான தாராபலன். நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்குத்தான். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதாவது நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நல்லது கெட்டது மற்றும் அனைத்து செயல்களுக்கும் இந்த தாராபலன் நமக்கு மனக்கான செயல் திறன் மற்றும் அதற்கான ஒரு முயற்சியாக வரக்கூடியது இந்த தாராபலன். அதாவது பார்ப்போம். இந்த மூல நட்சத்திரத்துக்கான தாராபலன் உங்களுக்கு சாதகத்தாரை, அதாவது சாதகத்தாரை என்பது உங்களுடைய எண்ணம் ஈடேறுதல், உங்கள் முயற்சி வெற்றியாக மாறுதல், நீங்கள் நினைத்த காரியம் அதாவது பலிப்பது நடப்பது, உங்கள் சொல்லுக்கு சாதகமான வாய்ப்பை தரக்கூடிய தாரை இந்த சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு. குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் அந்த நட்சத்திர ஆட்கள் மூலமாக உங்களுடைய எண்ணம் ஈடேறுதல், உங்களுக்கு முயற்சி வெற்றியாக மாறுதல், நீங்கள் நினைத்தது மனதில் நினைத்தது பலித்தமாக ஏற்படுதல், உங்கள் செயலுக்கு சாதகமான வாய்ப்பை தரக்கூடிய தாரையாக இந்த சாதகத்தாரை வருகிறது. மாத நாட்கள் 3, 12, 21, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரை என்பது உங்களுடைய பொருள் வரவையும், உங்களுடைய காரியம் வெற்றியும் சித்தியும், சுபகாரியம் தொடர்பான செயல்கள் சாதகமாக சம்பத்து தாரையாக வருகிறது. இந்த சம்பத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். புதனுடைய நட்சத்திரமான ஆயிலியம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரம் நாட்களிலும் நட்சத்திர ஆட்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவும், உங்களுடைய காரியம் நடைபெறுதலும், உங்கள் சுபகாரியம் தொடர்பான செயலுக்கு சாதகமான வாய்ப்பை தருவதும் இந்த சம்பத்து தாரை ஆகும். இந்த சம்பத்து தாரை மாதங்களில் 5 மற்றும் 14 மற்றும் 23 ஆகிய மாத நாட்கள் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை. இந்த சேமதாரை என்பது உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த சேமதாரை வருகிறது. அந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி. சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்தரட்டாதி ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களிலும் அந்த நட்சத்திர ஆட்கள் மூலமாக உங்களுக்கு அந்த நட்சத்திர ஆட்கள் தொழில் செய்வதன் மூலமாக, தொழிலாளர்கள் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கான பண வரவும், அந்த ஆரோக்கியத்துக்கான செலவும் உங்களுக்கு வருவதற்கான சேமதாரையாக வருகிறது. அடுத்து உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் உங்களோட சந்தோஷத்துக்கும் தேவையான அந்த பூசம், அனுசம், உத்தரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் உங்களுக்கு சேமதாரையாக வருகிறது. மாதங்களில் 8, 17 மற்றும் 26 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சேமதாரை அதிபதியாக வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை ஜென்மதாரை. ஜென்மதாரை என்பது நமக்கு நம் மனதில் வரக்கூடிய எண்ணங்களின் மூலமாக மற்றும் நம்மளுடைய மன பதட்டத்தின் மூலமாக வரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது. அதாவது அஸ்வினி, அதாவது இதுக்கு வரக்கூடிய கிரகம் கேது. கேது என்றால் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர் அவர். தனிமையில் நம் மனக்குழப்பத்தாலும் பதட்டத்தாலும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களிலும்
அந்த நட்சத்திரத்தை கொண்ட ஆட்கள் மூலமாக நமக்கு மனக்குழப்பமான விஷயத்தையும் மனப்பதட்டமான விஷயத்தையும் கரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது. மாதங்களில் 7, 16 மற்றும் 25 ஆகிய தேதிகள் உங்களுக்கு ஜென்மதாரையாக வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பிரத்யக்கதாரை. இந்த பிரத்யக்கதாரை என்பது நமக்கு நம் வாழ்க்கையில் சிக்கல்களையும் கவன சிதைவுகளையும் தேவையில்லாத அலைச்சல்களையும் வீண் பழிகளையும் போன்றவை தரக்கூடிய தாரையாக உங்களுக்கு சூரிய பகவான் உடைய நட்சத்திரமாக கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சூரியன் என்றால் நமது அரசாங்கத்தின் மூலமாகவோ உள்ளது தந்தை மூலமாகவோ வரக்கூடிய உங்களுக்கு பிரத்யங்கதாரை வருவதன் மூலமாக தேவையில்லாத சிக்கல்களையும் கவன சிதைவுகளையும் தேவையில்லாத அலைச்சல்களும் மனக்கசப்பையும் தரக்கூடிய தாரையாக வருகிறது. மாதங்களில் 1, 10, 19 ஆகிய நாட்கள் உங்களுக்கு பிரத்யங்கதாரை வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை மைத்திரதாரை. இந்த மைத்திரதாரை என்பது சுப காரியம், அதாவது தெய்வ காரியம் செய்தல், புதிய முயற்சிகள் செய்தல், புதிய செயல்கள் செய்யக்கூடிய தாரையாக இந்த மைத்திரதாரை வருகிறது. இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது, அதாவது ராகு என்றால் பார்வதியும் பெண் தெய்வத்தையும் குறிக்கக்கூடியது. அதாவது உங்கள் பாட்டி வழி மூலமாக குறிக்கக்கூடியது. அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம் வரும் நாட்களிலும் அந்த ஆட்கள் மூலமாக உங்களுக்கு தெய்வ காரியம் செய்தால் வெற்றியாகவும், புதிய முயற்சிகள் செய்தால் வெற்றியாகவும், புதிய செயல்கள் செய்தால் வெற்றியாக வரக்கூடிய தாரையாக இந்த மைத்திரதாரை வருகிறது. மாதங்களில் 4, 22 மற்றும் 13 ஆகிய தேதி நாட்கள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை விபத்து தாரை. இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம், விபத்து என்றால் கோபத்தால் நம்மளுடைய காரியம் செயல் இழத்துதல், நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தவறிப்போதல் போன்றவை வரக்கூடிய தாரையாக இந்த விபத்து தாரை வருகிறது. அதற்குரிய கிரகமான சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம், அதாவது பெண்கள் வழி மூலமாக இந்த பரணி, பூரம், பூராடம் நட்சத்திர நாட்களில் நட்சத்திர ஆட்கள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தால் காரியம் செயல் இழப்பு வரக்கூடிய வாய்ப்பும், தேவையில்லாத வாய்ப்பு தவறுதலும் நடைபெறாமல் போகக்கூடிய தாரையாக இந்த விபத்து தாரை வருகிறது. மாதங்களில் 6 மற்றும் 15 மற்றும் 24 ஆகிய தேதி நாட்கள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம மைத்திரதாரை. உங்களுடைய அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் செயல்களுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் உகந்த தாரையாக இந்த பரம மைத்திரதாரை வருகிறது. அதற்குரிய கிரகமாக செவ்வாய் வருவதன் மூலமாக அவருடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திர நாட்களிலும் நட்சத்திர ஆட்கள் மூலமாக நீங்கள் அனைத்து சுப செயல்களும் சுபகாரியம் அனைத்து புதிய முயற்சிகளும் செய்தால் உங்களுக்கு வெற்றியாக வரக்கூடிய தாரையாக இந்த பரம மைத்திரதாரை வருகிறது. மாதங்களில் 9, 18 மற்றும் 27 ஆகிய தேதி நாட்கள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை வதைதாரை. இந்த வதைதாரை என்பது நம் உடலில் தேவையில்லாத சோர்வும் புரியாத கவலையும் பணியில் நாட்டமில்லாத செயலும் வரக்கூடிய தாரை. இதுக்குரிய நட்சத்திரமாக இதுக்குரிய நட்சத்திரமாக சந்திரனுடைய நட்சத்திரமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் நட்சத்திர ஆட்கள் மூலமாக உங்களுக்கு வதைதாரை வருவதன் மூலமாக உடல் சோர்வும்
மனதில் நிம்மதியின்மையும் பணியில் நாட்டமில்லாத நிலையை தரக்கூடிய தாரையாக வருகிறது. மாதங்களில் 2, 11 மற்றும் 20 ஆகிய தேதிகள் ஆகும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.